மகரம் மே மாத பலன் மகர ராசிக்கு. மகரம் நிச்சயமாக மிகப்பெரிய சிகரத்தை தொடும். அதுல மாற்று கருத்தே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. அதாவது வாழ்க்கையில ஒரு சிறப்பா ஒரு முன்னேறக்கூடிய யோகம் இந்த மே மாதம். அதாவது ஒரு அற்புதமான திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய, பதவியில திடீர் அதிர்ஷ்டம், சொத்துக்கள் பெறுவதில் திடீர் அதிர்ஷ்டம், ஒரு அரசியலில் மிகப்பெரிய பதவி அடைவது திடீர் அதிர்ஷ்டம். அதே நேரத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம், 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சந்திரனாகப்பட்ட 7ஆம் இடம் ஒரு கூட்டு ஸ்தானம். அப்ப இந்த கூட்டு ஸ்தானம் எங்க இருக்கிற 10ஆம், இந்த மே மாதத்துல எங்க ஆரம்பிக்குதுன்னா 10ஆம் இடத்துல. அப்ப ஒரு கூட்டு முயற்சியால் நிச்சயமாக மிகப்பெரிய கூட்டு முயற்சி, ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோட, அரசியல் இருக்கிறவங்களோட தொடர்பு கொண்டு ஒரு கூட்டு முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய தொழில் தொடங்கக்கூடிய, மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் மகர ராசிக்கு உண்டு. மாற்று கருத்தே கிடையாது, நிச்சயமா உண்டு. பெரிய லெவல்ல முன்னுக்கு வந்துருவாங்க. சரி, அடுத்து இப்ப பெரிய லெவல்ல முன்னுக்கு வராங்கன்னா அதுக்கு அடுத்த காரணம் தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு. இந்த ராகு சர்வதேச அளவில் தொழில் பண்ணி முன்னுக்கு வரக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானத்துல. அடுத்து மகரத்துக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்ப 4ஆம் இடத்துல சூரியன் அரசு கிரகம், அடுத்து செவ்வாய் பூமிகாரன். அப்ப பூமி, இடம், வாகன யோகம், பதவி யோகம், அரசாங்க, அரசியல், பதவி யோகம் என்பது நிச்சயமாக ஒரு மகரத்துக்கு உண்டு. அதே நேரம் இந்த நல்ல தொழில் யோகம், அதாவது மகரத்துக்கு பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய திடீர் ராஜயோக, 8ஆம் இடம் ஒரு வலிமை அடைந்தால் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்பாராத பண வரவு, பதவி யோகம், அப்படியே உங்களை அப்படியே ஆச்சரியத்துல மகிழ்ச்சியில பொங்க வச்சிடும், ஆச்சரியப்பட வைக்க. அப்படிப்பட்ட யோகம் நிச்சயமா உண்டு மகர ராசி. அடிச்சு சொல்றேன், ஆணித்தனமா சொல்றேன், மகர ராசிக்கு திடீர் ராஜ யோகம் நிச்சயம் உண்டு. அரசாங்க, அரசியல், பதவி, பூமி, இட, சொத்துக்கள் கண்டிப்பா உண்டு. காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி மேஷ ராசியில் ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் எல்லாருக்குமே சுய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். காலப்புருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சுக்கிரன் வலிமை அடைந்தால் எல்லாருக்கும் பண வருமானங்கள் கொட்டும். ஆக அந்த காலப்புருஷ 2ஆம் இட தனம், வருமானம், பொன் பொருள் வருமானம் தரக்கூடிய அந்த 2ஆம் இடத்தில், காலப்புருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமையா இருக்கும் போது அதுவே மகர ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானமாக அமைகிறது. அவ ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் தான் சுக்கிரன் இருக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்கு. பிரமாதமா இருக்கும், பிரமாதமா இருக்கும். நல்ல பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மகரம் நிச்சயமாக சிகரத்தை தொடும். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்.